ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல 59 படத்தில் நடிக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நேற்று தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமிதாப் பச்சன் டாப்ஸி நடிப்பில் ஹிந்தியில் வெளிவந்த பிங்க் படத்துடைய ரீமேக்காக அந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தில் தல அஜித் லாயராக ப்ளே பண்ணுறாரு. தற்போது தல ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் டைட்டில் அறிவிக்கப்படாத இந்த படத்துக்கு அதிகாரம் அப்படின்னு டைட்டில் வச்சு போஸ்டர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர்ஸை ஆரம்பத்தில் பார்த்தப்ப அஃபீஷியலாக வெளியிட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நம்பத்தகுந்ததாகவே இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அதிகாரம் அப்படிங்கிற டைட்டிலும் லாயர் காஸ்டியூமில் தலையை டிசைன் பண்ண விதமும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இப்போல்லாம் அஃபீஷியல் போஸ்டர்ஸை விட ஃபேன்ஸ் டிசைன் பண்ணுற போஸ்டர்ஸ்லாம் செம்ம மாசாக இருக்குது. தொழில் ரீதியாக ஒருத்தர் செய்கிற வேலைக்கும் ஒரு ரசிகன் ரசனையோடு செய்கிற வேலைக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இது. இந்த படத்துடைய பூஜையை ஏற்கனவே போட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பூஜை போடப்பட்ட நாள்ல இருந்தே 4-5 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா படப்பிடிப்பு எப்போ தொடங்கும் அப்படின்னு தெரியாமலே இருந்தது. இந்த நிலையில் தற்போது கிடைச்சிருக்கிற தகவலின்படி தல 59 படப்பிடிப்பு வர பிப்ரவரி முதல் வாரத்தில் தொடங்க இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது வர வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 1ஆம் தேதி வருது. மேபி அன்னைக்கோ இல்லை அப்படின்னா திங்கட்கிழமையிலிருந்தோ ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் தல அஜித்தும் கலந்துக்க இருக்காராமா. விஸ்வாசம் போலவே இந்த படத்தையும் ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் ஷூட் பண்ண போகிறாங்களாமா. ஏற்கனவே இந்த படத்தை மே 1ஆம் தேதி தலையோட பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நடுவில் வெறும் 90 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே படப்பிடிப்பை நடத்தி முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை முடித்து எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை ஏற்கனவே சில போர்ஷன்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிருந்தாலோ இல்லை பக்காவான பிளான் இருந்தால் மட்டுமே இவ்வளோ குறுகிய நாட்களில் படத்தை முடித்து ரிலீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வெறும் ஆரம்பகட்ட தகவல்களாகவே இருந்துகிட்ருக்கு. நாட்கள் நகர நகர மேலும் உறுதியான தகவல்கள் நமக்கு தெரிய வரும்.